எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் அப்படின்னா கன்னி ராசி கன்னி லக்னத்துக்குரிய ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன். ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஒர்க் சைட் ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிளெஸிங்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதம் வந்து யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு வந்து என்ன பாயிண்ட் வந்து சூட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாங்க. இவங்கள தான் இந்த கார்ட்ஸில் வந்து நிலராசிகள் பென்டக்கல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைட். நீங்கள் வந்து ரீடிங் லொக்கேஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபேமிலி சைட் அண்ட் ஃபைனலாக ஓவரால். ஸோ இந்த மாதத்துக்குரிய பிளெஸிங்ஸ் ஆர் அட்வைஸ் என்ன இருக்குது அப்படின்னு லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு இந்த மாதத்துக்குரிய ஒர்க் சைட் கன்னி ராசி கன்னி லக்னம் 7 ஆஃப் ஸ்பாட்ஸ் அண்ட் 8 ஆஃப் ஸ்பாட்ஸ் வந்திருக்குங்க. ஸோ உங்களுடைய அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் உங்களுடைய ஒர்க் சைடில் வந்து நிறைய போயிட்டுருக்கு, நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ சூழல்கள் வந்து ஒரு கம்ஃபர்ட், ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு வந்து சாதகமாக இல்லை ஒரு சுச்சுவேஷன் அப்படி தான் போயிட்டுருக்கு. அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் போயிட்டுருக்குங்க. கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் தெரியுறீங்க. ஹெவி ஒர்க்காக கூட இருக்கலாம், சிலருக்கு வேலைப்பளு அப்படின்றது இருக்கலாம். ஓகே, ஸோ நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சிலருக்கு மணி வைஸ் கூட ஸ்ட்ரக் அப்படின்றது தெரியுது. சிலருக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் டிலே ஆகிட்டுருக்கு. இது வந்து அட் ப்ரெசென்ட் சுச்சுவேஷன் உங்களோடது. ஸோ இந்த மாதம் ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சிலர் வந்து வேறு ஜாப், வேறு ஒர்க், இல்லை வேறு படிக்கிறது, சில விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கலாம், ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம். உங்களோட இன்ட்யூஷன் சொல்லிகிட்ருக்கும். ஸோ உங்களோட எனர்ஜி வந்து கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வரும்போது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. இது ரிலேட்டட் உங்களுடைய ஒர்க்கில் வந்து வேறு ஒரு லெவல் அப்படின்றது மாதிரி தெரியுது. அதே மாதிரி வந்து சிலருக்கு வந்து மணி இஷ்யூஸ் அப்படின்றத நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட். அதனால் வந்து அதற்குரிய ஒரு முயற்சிகள் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்க போகிறீங்க. அதுக்குரிய ஒரு ஒர்க், உங்களுக்கு ஏற்ற ஒரு உங்கள் படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலை அப்படின்ற மாதிரியும் தெரியுது. சிலருக்கு வந்து அதர் செகண்ட் ஜாப் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் போய்ட்டுருக்கலாம். செகண்ட் ஜாப் நீங்கள் வந்து ஒரு எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம். அது வந்து ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. பட் ஆனால் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மட்டும்தான் எனக்கு வந்து மெயினாக வர்ற பாயிண்ட். ஓகே, ஸோ நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் போயிட்டுருக்கு. உங்களுடைய மைண்டை வந்து ஒரு என்ன சொல்கிறது, கச்சாமுச்சா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, என்ன பண்ணணும். ஸோ ஆனால் உங்களுடைய பிளானிங்ஸ் வந்து நிறைய வச்சுருக்கீங்க உங்களுடைய அந்த மாதிரி தெரியுது. பட் ஆனால் மூவ் அப்படின்றது வந்து பண்ணணும், நீங்கள் தான் பண்ணணும். அதுக்குரிய ஒரு பயமோ இல்லை வந்து உங்களுடைய உங்களுக்கு வந்து இன்ட்ரப்ஷன் ஏதாவது இருந்தால் கூட அதை தாண்டி தான் நீங்கள் வெளியே வரணும். கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து எந்த சைடில் கூட இருக்கலாம், ஃபேமிலி சைடில் கூட இருக்கலாம், இங்கே கூட இருக்கலாம், உங்களோட ஒர்க் சைடில் கூட சொல்லலாம். அந்த உங்களுடைய வேல்யூக்கேற்ற ஒரு வேலை, வேல்யூக்கேற்ற ஒரு ஜாப் நீங்கள் வந்து தேடி தான் போகணும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. இல்லை நீங்கள் அமைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரியும் வருது. ஸோ அதற்குரிய ஒரு தடங்கள் இல்லை அதற்குரிய ஒரு ஃபேஸ் அப்படின்றது வந்து ஸ்ட்ரகிள் அப்படின்றது பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது தான் இந்த மாதம் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஓகே, எஸ், எம்பரராக இருங்க. லைஃப்பில் கண்டிப்பாக 9 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது இருக்குது. இந்த இம்பேலன்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து இதில் வந்து மெயினாக எதுக்காக நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுக்காக நீங்கள் வந்து பண்ணணும், எதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், ஸோ எதை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு திங்கிங் கொண்டு வாங்க. சில விஷயங்கள் வந்து ஒரு உங்களை மீறி கூட நடக்கலாங்க, அன்எக்ஸ்பெக்டட் வேயில் கூட நடக்கலாம். பட் அது வந்து சில சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இது வந்து எல்லாமே ஒரு ஓவராலாக ஒரு மெசேஜ் வச்சுருந்துருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் சம் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு, இல்லை எப்படி வரணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே மெயினாக காமிச்சிருக்காங்க இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அதுக்குரிய ஒரு ஸ்டெப்ஸ் இல்லைனா அதுக்குரிய ஒரு முயற்சிகள், அதுக்குரிய திங்கிங், ஸோ நீங்கள் எப்படி அமைச்சிக்கணும் அப்படின்றது தான் உங்கள் கையில் தான் அப்படின்றது இருக்குது. ஓகே, ஸோ
என்ன சொல்கிறது, இது வந்து நீங்கள் வந்து நினைக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்குரிய ஒரு ஸ்டெப்ஸும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா இங்கே வந்து மெயினாக சிலருக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இஷ்யூ இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு படிப்பில் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். இது ஒரு ஸ்டெப் அப்படின்றது இருக்குங்க. ஸ்டாப் பண்ணுது உங்களுக்கு வந்து இது பண்ண முடியல, அது வந்து ஃபர்தராக ஒரு மூவ்மெண்ட் பண்ண விடலாம். ஆனால் உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஒரு ஹையராக வச்சுருக்கீங்க. அதுக்குரிய ஒரு ஸ்டெப் வந்து எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது. பட் அதுக்குரிய ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுக்கணும். ஸோ அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு இந்த மாதம் உங்களுக்கு. ஓகே, பட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும் அங்கே இருக்காங்க. ஓகே, உங்களுடைய ஃபேமிலி சைட் பார்த்துடலாம். லவர்ஸ் ஹேங்க்டு மேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் உங்களுடைய ஃபேமிலி சைடு. ஓகே, நான் கார்ட்ஸ் எடுக்கிறேங்க. இப்போதைக்கு கரண்ட்டாக லவ் சுச்சுவேஷன்னா லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கலாம், சிலருக்கு வந்து பிளாக் இருக்கலாம். இதே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் மெயினாக எனக்கு வந்து இங்கே வந்து அந்யோன்யம் இருந்தாலும் பட் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை ஒரு அதர் திங்ஸ், அதாவது ஃபேமிலியில் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது தான், க்ரோத் அப்படின்றது வந்து இங்கே ஸ்டக்காக இருக்குது. மெயினாக மணி விஷயம் அப்படின்றது தான் இங்கே வருது. ஸோ அதனாலே வந்து உங்களுடைய அந்யோன்யம் அப்படின்றது வந்து மியூச்சுவல் அப்படின்றது வந்து குறை அப்படின்றது இருக்கலாம். ஸோ பார்க்கலாம் வேறு என்ன இருக்குது அப்படின்றது. 9 ஆஃப் ஸ்பாட்ஸ் அப்படின்றது சில டிப்ரெஷன் அப்படின்றது தெரியுதுங்க. ஒரு என்னென்னா இதில் வந்து ஒரு ஏக்கம் அப்படின்றது தான் இருக்குது. என்னென்னா உங்களால் நீங்கள் நினைக்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்றது ஃபேமிலி லைஃப்பில் வர முடியல. ஏன்னா சேரியட் நீங்கள் ஆசைப்படுறீங்க, இருக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் உங்களால் வந்து அது என்ன அந்த எட்டாக்கனியாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. சிலருக்கு வந்து மணி இஷ்யூஸ்னால உங்களால் வந்து ஃபேமிலி க்ரோத் பண்ண முடியல. சிலருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஹெவியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஃபேமிலியில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அந்த மாதிரியும் போயிட்டுருக்கு. அப்படி சேர்ந்து இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சேர்ந்து இருந்தாலும் பெரிய ஒரு ஃபீலிங்ஸ் வைஸ் அப்படின்றது வந்து இல்லை, நார்மல் விட கம்மி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லவ் சுச்சுவேஷன்னா கண்டிப்பாக வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ட்ரப்ஷன் அப்படின்றது இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற ஒரு இதில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகாமல் இருக்குது, ஸ்டக்காக இருக்குது, அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ நீங்கள் நினைக்கிற பர்சன் மூலயமா எந்த ஒரு சொல்யூஷனும் வந்து கிடைக்கிறதில்ல. பட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க சன் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அது வந்து நீங்கள் நினச்சாதாங்க உங்களால். இது வந்து என்னென்னா சிலருக்கு வந்து ஒரு கார்மிக் சுச்சுவேஷன் கூட போயிட்டுருக்கலாங்க உங்கள் லைஃப்பில். அட் ப்ரெசென்ட் உங்களோட லவ் சுச்சுவேஷன் வந்து ஒரு பேஜில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா இதில் வந்து ஒரு அடிக்ஷன் அப்படின்ற மாதிரி கூட எனக்கு தெரியுதுங்க. உங்களால் வந்து வெளியும் வர முடியல, அந்த சுச்சுவேஷன் வந்து கண்டினியூ பண்ண முடியல. உங்களுக்கு அவங்க மூலியமாக கிளாரிட்டியும் கிடைக்கல. பட் வந்து அந்த சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, அந்த மாதிரியும் இருக்குது உங்களுக்கு சுச்சுவேஷன். ஸோ அது உங்களால் தான் நீங்கள் எப்படி நீங்கள் கொண்டு போகிறீங்களோ. 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. அது உங்களுக்கு சார்ந்து ஒரு ஃபேவராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இது பண்ணுங்கள். இல்லைனா வந்து இது வந்து ஹெல்த்தி கிடையாது. எஸ், இது வந்து டிலே பண்ணும், உங்களுக்கு வந்து இன்னும் கஷ்டம் கொடுக்கும். ஸோ நீங்கள் என்ன தான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து விக்ட்ரி அப்படின்றது வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து ஓவரால் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 8 ஆஃப் கப்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் 8 ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கார்ட் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது வந்து. ஸோ மெயினாக இப்போ வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், மணி விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், உங்களுடைய ஒர்க் சைடில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய விஷயம் இங்கே வந்து நீங்கள் ட்ராபேக் வச்சுருக்கனால இங்கேயும் இருக்குங்க. ஸோ ஓவராலாக வந்து என்னென்னா இங்கே பாசிட்டிவ் விட நெகட்டிவ் ஜாஸ்தியாக எனக்கு தோணுது. உங்களுடைய எனர்ஜியும் வந்து ஏன்னா நீங்கள் மாற்றிக்கணும். இங்கே வந்து நீங்கள் வந்து இதே ஒரு மோடில் போயிட்டுருக்கீங்க. எமோஷ்னல் சைடில் வந்து நீங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தீங்க. அதாவது தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் இல்லை தேவையில்லாத ஒரு செலவுகள் ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் இந்த ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் வந்து உங்களால் வந்து பெற முடியாது. அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அது டிசைட் பண்ணணும். என்ன பண்ணணும், எப்படி வந்து உங்களால் வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து மாற முடியும். ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஏன்னா அது வந்து உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல். தட் மீன்ஸ் இந்த நைட் ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்து எப்படி வேணாலும் ஒரு சந்தோஷம் அப்படின்றது வந்து நிரந்தரம் நீங்கள் கொண்டு வர முடியும், உங்களால் முடியும். பட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸோ ஆல்ரெடி நடந்த பாஸ்ட் அப்படின்றது வந்து திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. நியூ பிளானிங் அப்படின்றது இல்லை. உங்கள் மனசுக்கு உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய கப்ஸ் வந்து எங்கே கிடைக்குமோ அங்கே கொடுங்க. அந்த மாதிரி தான் இங்கே வந்து கார்ட்ஸ் வந்திருக்குங்க. ஓகே,
சிலருக்கு வந்து திடீர் ட்ரிப் அப்படின்றது போகிறது இருக்கலாம். ஸோ இது வந்து இந்த 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது வந்து காமன். இது வந்து ஒர்க்லேயும் சரி, உங்களோட எமோஷனல் சைட்லேயும் சரி, நீங்கள் வந்து ஒரு ஈக்குவலாக நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய பார்ட்னராக இருக்கட்டும், உங்களுடைய ஒர்க் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கட்டும், உங்களுக்கு ரிட்டர்ன் அப்படின்றது கிடைக்கும். அதே மாதிரி அவங்களும் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த பர்சனும் அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து இங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் அப்டக்கிள்ஸ் அப்படின்றது இருக்குது. அதை வந்து ஒரு யோசித்து அதுக்குரிய முடிவுகள் எடுங்க. ஸோ ஓகே. ஸோ ஃபைனலாக உங்களுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் அட்வைஸ் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. Easy does it. There is no need to hurry or force things to happen. Everything is occurring in perfect timing. இதுதான் நான் சொல்கிறேன். உங்களுடைய டைமிங்குள்ளே நீங்கள் உங்களுடைய திங்க் வந்து நடக்கும். நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கைகூடும். பட் வந்து ஹரி பண்ணிக்காதீங்க. உங்களுடைய என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அட் ப்ரெசென்ட் அதுக்குரிய ஒரு முயற்சிகள் நீங்கள் எடுங்க. ஓகே. ஸோ இந்த கார்ட் பார்க்கலாம். பெட்டல் நட் மேரேஜ் மே டேக் பிளேஸ் சூன், அஸ்பிஷியஸ் ஃபங்க்ஷன், என்ரிச்ட் பாண்டிங். இந்த கார்டு வந்து இந்த ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட்டுக்கு நீங்கள் முடிவு எடுக்கிற ஸ்டெப் எப்படி எடுக்கிறீங்களோ அதுக்குரிய மாதிரி உங்களுக்குரிய ஒரு ஃபர்தர் உங்களுடைய டைமிங்ஸ் அப்படின்றது வந்து மாறும், உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து நான் இன்னும் ஒரு கார்டு நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஸோ அந்த பாண்டிங் கூட கண்டிப்பாக சான்சஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிக்கணுங்க. நீங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ரே ஆஃப் ஹோப், கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து நீங்கள் உங்கள் மனதில் உள்ள வந்து ஒரு ரைஸ் அப் ஆகணும், பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி இருந்தீங்க, ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள். பெருமாளுக்கு வந்து நீங்கள் துளசி மாலை சாப்பிடுங்க. புதன்கிழமை போயிட்டு வாங்க எவ்ரி வீக் முடிஞ்சால். ஸோ சம்திங் ஒரு மைண்ட் செட் வந்து காம வைங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து இன்னும் கிளாரிட்டி வரல உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் வரணும்னா சில பாண்டிங் அப்படின்றது வந்து ஒரு நல்லபடியாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு எது தேவை, எது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு நீங்களே கூட உட்காந்து என்ன பண்ணணுமோ பண்ணலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் வந்து பாதி பண்ணுறீங்க, பாதி பண்ணலை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் மேலே ஹோப் கம்ப்ளீட்டாக வைங்க. ஓகேங்க. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.